கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 450 ரூபா இருந்துச்சு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 ரூபா. இப்ப தேர்தல் வருதுன்னு திரு மோடி அவர்கள் புதுசா வடை சுட்டிருக்காரு. நம்ம பொதுவா சொல்லுவோம்ல, பொய் சொல்றவட சொல்லுவோம் நல்லா வடை சுடுறான் அப்படின்னு. ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு? வடை சுட்டு நமக்கு தரமாட்டாரு, அந்த வடையை அவரே சாப்பிட்டுருவாரு. அது மாதிரி இப்ப மோடி ஏத்துனது 800 ரூபா. 800 ரூபா ஏத்துனது யாருமா? இப்போ மகளிருக்கு பரிசுன்னு சொல்லி தேர்தல் நாடகம் ஆடுறாரு. 100 ரூபா குறைச்சிருக்காரு. நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா கேஸ் சிலிண்டர் விலை வெறும் 500 ரூபாய்க்கு மானியத்தோட கொடுக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி நம்முடைய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணும் பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா இடத்துலயும் டோல் பூத்து இந்த சுங்கச்சாவடிகள் இருக்கும். நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள், அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமே நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கூட கட்ட தேவையில்லை. அது மட்டும் இல்ல, இன்னும் பல வாக்குறுதிகள். ஏன் இந்த வாக்குறுதியெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, 2021 நம்முடைய தலைவர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். யார் காலையில போய் விழுந்தாரா? எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? டேபிள் சார்க்குள்ள போனாரா? நான் யார சொல்றேன்னு தெரியுதா? அப்படி முதலமைச்சரானவர் ஒருத்தர் இருக்காரு. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டோவா? இந்த போட்டோவா? இந்த போட்டோவா? அதாவது தமிழக அரசியல் வரலாற்றுல, இந்திய அரசியல் வரலாற்றுல, உலக அரசியல் வரலாற்றுல ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டோ தான் இந்த போட்டோ தான். அதாவது இப்படிப்பட்ட ஒரு மானம் கெட்ட, வெக்கம் கெட்ட ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சரை உலகத்திலே பார்த்திருக்க முடியாது. எவ்வளவு அழகா தவிர்த்து போறாரு பாருங்க. இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த போட்டோவை அவரே மறந்தாலும், நானே மறந்தாலும், தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவே மாட்டாங்க, மறக்க கூடாது. ஏன்னா அவர் செஞ்ச துரோகம் அப்படி. இப்போ இந்த போட்டோவை நான் காட்டல, நீங்க கேட்க சொல்லிதான், நீங்க வற்புறுத்தி தான் நான் காட்டினேன். ஆனா அவருக்கு என் மேல கோவம் வருது. எங்க பார்த்தாலும் என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு போட்டோ காட்டுறாரு, என்ன கிண்டல் பண்றாரு அப்படின்னு. அதுக்கு பத்திரிகையாளர் கேட்கறாங்க, என்னங்க உதயநிதி இப்படி உங்களோட போட்டோ இப்படி காட்டுறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொல்றாங்க, ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சம் கூட வெக்கம் என்ன தெரியும் பதில் சொல்றாரு? ஆமா, தவழ்ந்துதான் போனேன், என்ன தப்பு? நடுவுல 3 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு, நான் எப்படி அவங்க காலை போய் பிடிக்கிறது? நான் 3வது மணி காலையா போட்டு கேட்கிறாரு. நான் இப்ப சவால் விடுறேன், திரும்பி போய் அந்த அம்மா காலை பிடிச்சு பாருங்க பாப்போம். அந்த காலாலே எட்டி வதப்பாங்க. ஏன்னா அம்மாவுக்கு செஞ்சப்பட்ட துரோகம், அந்த துரோகம் அப்படி. அந்த அம்மாவோட காலை பிடிச்சி தவழ்ந்து போய் முதலமைச்சராகி, அந்த அம்மாவோட காலை பிடிச்சி, சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி கொஞ்ச நாள்லயே என்ன சொன்னாரு? யாரு இந்த சசிகலா? இல்லையா, நீ முதலமைச்சராக்க கேட்டாரா இல்லையா? இப்படி அந்த அம்மா சசிகலாவுக்கு மட்டும் அந்த அவர் பச்சை துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. நம்ம தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூப்பிடுறது இல்ல, செல்ல பேரு பாதம் தாங்கி பழனிசாமி. 2 கால் இருந்தா போதும் விழுந்துருவாரு. அதாவது இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி ஒரே மாதிரி பேசுறாரு, எங்க போனாலும் ஒரே விஷயத்த பேசுறாரு. பின்ன இடத்துக்கு இடம் மாத்தி மாத்தி அங்க பேச முடியும், ஆனாலும் மாத்தி மாத்தியா பேச முடியும். திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, எனக்கு இருக்கிறது 1 வாய் 1 நாக்கு, உங்களுக்கு இருக்கிறது 9 வாய் 9 நாக்கு. நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, திரு டிடிவி பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா காலிலே விழுந்துருவீங்க.
அமித்ஷா சொன்னா குட்டிகரன் அடிப்பீங்க, சசிகலா பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி அவர் மாதிரி நம்ம திமுக காரன் பருந்து கிடையாது. ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறவர் தான் திரு பழனிசாமி.